இந்த அமேசான் காடுகள் வர்ற மாதிரி ஒரு இரணப்பால சந்திக்கு வந்து சம்பவமோ மாத்தலன் ரோமன் இந்த சேஸ் மட்டும் சுனாமியில ஆட்கள் நடமாட்டம் இருந்தால் கூட ஓரளவு பயம் இருக்காது. பெரிய ஒரு கார்டன் வந்ததுக்கான அப்படியான ஒரு இடத்துல வந்து தெரிய வந்து ஆனால் உண்மையிலுமே அந்த காலத்தில் ரேடர் படைத்தளம் வந்து இதுக்கு மேலால வந்து ஒரு பேஸ் உண்டாமை. அதுக்கு முதல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நிமிஷம் நெஞ்சுக்குள்ள தண்ணி இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் அப்படி சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய புதுக்குடியிருப்பு பகுதியில் நிற்கிறேன். இதிலிருந்து புதுமாத்தலை தான் போய் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுமாத்தலை என்றாலே இறுதி யுத்தங்கள் வந்து பெரிதுமே நடைபெற்ற இடம், நிறைய உயிரிழப்புகளை சந்திச்ச இடம் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த இடத்துல வந்து இன்றைக்கு நான் பார்க்க போகிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து பயன்படுத்தின தொலைத்தொடர்பு நிலையம், அதாவது கம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிவிடும். அதுவும் வந்து கடற்கரை பக்கத்திலே வந்து ஒரு அமைப்பை வந்து செய்திருக்கணும். அந்த இடத்த வந்து பெண்கள் தான் நிர்வகிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து எங்களுக்குரிய ஒரு பெருமை. அந்த இடத்த தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குது, எப்படியான கட்டமைப்பில் இருக்குன்ற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதில் இருந்து நாங்கள் புதுக்குடியிருப்பில் நிறைய விஷயங்களை இன்னுமே நாங்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து நான் இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறேன். உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு இடமா இருந்தால் அதனால தான் இந்த இடத்துல நிப்பாட்டி இன்ட்ரோ எடுத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், இது வந்து நாங்கள் ஒட்டி சுட்டான்லேருந்து புதுக்குடியிருப்பு போகிற அந்த காட் ரோடுன்னு சொல்லுவோம். அதில் வரைக்கும் அதில் ஒரு ஆமி காமௌண்ட், பெரிய ஆமி காமௌண்ட் இருந்தது. அது இப்போ இல்லை. அதுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. பாருங்களேன் இப்படி இருக்குண்டு. அப்படியே இந்த குளத்தை பாருங்கள், இப்படியான ஒரு அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த துண்டு சூப்பராக இருக்குது. அந்த படங்களில் வர்ற அந்த அமேசான் காடுகளில் வர்ற மாதிரி ஒரு இடம் உண்டு. ஒரு சின்ன ஒரு பண்ட் உண்டு இதில் பாருங்க போகுது. அதே மாதிரி இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. உண்மையிலுமே இப்படியான இயற்கையான இடங்களை பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிடுவோம். சரி, இப்போ வலிக்கிடைக்கில் குறிப்பாக வந்து இதுக்குள்ள 2-3 குரங்கள் இருக்குது. அதுவும் வந்து அந்த வேர்ல்டுல இந்த தாடி, அந்த அது வெள்ளத்தாடி வைச்ச மாதிரி குரங்கள் இருக்குது தானே, அதே இன குரங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும். இது ஒரு பெரிய ஒரு ஆமி கேம்பை இருந்தது. இப்போ வந்து முற்று முழுதாக வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டு விட்டுட்டு போயிருக்கணும். குறிப்பாக ஆமி கேம்புகள் விடைகளை வந்து அப்படி தானே இருக்கும். வேறு இந்த அங்கே தொடங்கி அங்கே வரைக்கும் முடியும் அந்த ஆம்பிக்கம். இதோட ஜானல் அத்திகளும் வந்து இஞ்சால தாராளமாக இருக்குது. நேற்று முந்தினால தான் இதில் ஜானல் அத்தி போட்டிருக்கு போல இருக்குது. 4 இடத்துலையும் ஜானை தான் வந்து போகிறதா இருக்கும். இந்த ரோட்டில் போய்கள இதெல்லாம் கிரவல் வெட்டின மாதிரி தானே இருக்குது. ஆனால் இதுக்கு அங்கால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை வந்து அப்படியே கீழே தோண்டி அதாவது கட்குவாரிகளை நடுப்பின தானே இதுகள் கல், அதே மாதிரி கிரவலை வந்து எடுத்திருக்கிறோம். பெரும்பாலான இடங்கள் பள்ளமாக தான் இருக்காங்க அது பக்கத்தில். குறிப்பாக நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருப்போம் கப்பல் செய்கிற தொழிற்சாலை, அதாவது படகுகள் செய்கிற தொழிற்சாலை வந்து இந்த இடத்துல தான் வந்து போகணும். அதில் ஒரு குளத்தின பேர் போட்டிருக்கும். நீங்கள் பார்த்து காணாமல் போய் பார்த்தீங்கன்னா நல்லா. எத்தனையோ தடவை இந்த பாதையில் வந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்ட அப்படியே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் விடுபட்டு போய்கொண்டே இருந்தது. இது வந்து முல்லைத்தீவில் ஏற்பட்ட சுனாமியால் இறந்தவர்களோட இந்த பேர்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். இந்த இடத்துல தான் தாற்றிப்பினம் போல் இருக்குது. இல்லை நினைவேந்தலை மட்டும் இங்கே வச்சிருக்கணும். முதலியில் உண்மையிலுமே நிறைய பேர் இந்த இடங்களில் இறந்திருக்கணும் சுனாமியால். புதுக்குடியிருப்பு நகர பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இதிலேருந்து இடது பக்கத்தால் போனால் நாங்கள் அப்படியே பிறந்தன் போகிறது, அந்த ரோட்டால் போன மாட்டோம் முல்லைத்தீவு போகிறது. புதுமாத்தலனுக்கு அப்படியே நேராக போன மாட்டாலும் சரி. இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமையால் பெரும்பாலான கடைகள் எல்லாம் பூட்டாக தானே இருக்குது. இதால் போய்களை நிறைய வரலாற்று சம்மந்தமான இடங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு சில இடங்கள் தான் வந்து எனக்கு தெரியும். அதுலேயும் வந்து இதில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய வித்தியாசாலை, முல்லைத்தீவு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை அப்படின்னு போட்டிருக்கணும். இது வந்து வெள்ளத்தால் அடி போக் எந்த இடங்களை பார்த்தாலுமே வெள்ளத்தால் அடிபட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த இடத்த பார்க்கல நல்லா இருக்குது. அப்படி இடது பக்கத்தால் வந்து தண்ணி போய்கொண்டே இருக்குது. அரசு திணைக்களங்களில் பெரும்பாலானவை இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் இது வந்து டெக் கண்டு நினைக்கிறேன், பிரதேச செயலகம். இப்போ நாங்கள் இரணப்பால சந்திக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதால் போய்க்கல ஆமி கேம்ப் ஒன்று இருக்குது. இந்த இடம் வந்து முக்கியமான இடம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சத்தியமாக அதுக்கான வரலாறுகள் வந்து தெரியலை. யாருக்காக தெரிஞ்ச இடம் அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசையில் இருக்குது. இது வந்து ஒரு கலப்பு பகுதி தான். இதில் வந்து அண்ணாக்கள் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு துண்டு அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் அந்த சாலை அடி. அதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் கேம்பிங் எல்லாம் பண்ணியிருப்போம். கரெக்டாக நீங்கள் பார்க்காதாக்கள் ஒரு பாருங்க, செக் பண்ணி. நிறைய பேர் நின்று மீன் பிடிக்கணும் ஐயாக்கள். இதெல்லாம் பழைய போட் தான் இடது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே. புதுமாத்தலன் வந்துட்டோம். இந்த புதுமாத்தலன் சந்தைக்கான அடையாளம் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற சேர்ச். இதில் பாருங்க, இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட்டம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரி இஞ்சால போனாலும் நிறைய இடங்களை பார்க்கலாம்.
இப்போ இந்த சாலை போகிற ரோட்டால் தான் நாங்கள் போகணும். இந்த ரோட் வந்து முற்றுமுழுதாக செய்ய போய் நம்மள இருக்குது. அங்கே வரைக்கும் செய்து நம்மளா பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே யுத்தத்தோடையே கைவிடப்பட்ட வீடுகள் நிறைய இருக்குது. இதில் என்ன சம்பவம்னு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள எங்கே புதையும் மட்டும் தெரியல. ஆஹா, சம்பவமோ ஆக கொடூரமாக தாட்டுட்டேன்னா தான் பிரச்சனை. ஓ ஓகே ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு பள்ளமாக இல்லை. இதுலேருந்து ஒரு சேச்சடிக்கு தான் நாங்கள் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னாட்டா மாத்தளன் ரோமன் கத்தோலிக்க ஆத்தாக்கா பாடசாலை. குறிப்பாக இந்தியாவில் ரோட்டுக்கான பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து செட் பண்ணியிருந்தோம். நல்ல விஷயம். இப்படியே இது முடிச்சிட்டோம்னா இதில் பாருங்கள் அவ்வளோ போட்டையும் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட போட்டுகள் இந்த இடத்துல இருக்கும் போல் இருக்குது. ஆலை மட்டும் செய்வினோம் அப்படின்னுக்கா இதோடய நிப்பாட்டி கிடக்கு. என்ன விளக்கமோ தெரியலை. ஓகே, இதில் பாருங்கள் ஒரு மாதா சிலுவை மட்டும் போட்டிருக்கணும். இந்த இடத்தால தான் நாங்கள் போகணும். குறிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பெரிய வரலாறுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் யாரையாவது நாங்கள் சந்தர்ப்பம் காண கிடைச்சதுண்டா, அதை கதைக்கிறதுக்கு கிடைச்சதுன்னா நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாவ், இங்கே பாருங்கள் அவ்வளோ பறவைகள் பறக்கு, சூப்பராக இருக்குது. என்ன சோகம் மட்டும் பார்த்தீங்கன்னாடா கேட் வந்து பூட்டியிருக்கணும் போல இருக்குது. சரி, நாங்கள் இந்த இடத்துல வந்து பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். இப்போ இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு அதே மாதிரி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சேர்ச்சில் வந்து எந்த ஒரு வழிபாடுகளுமே நடைபெற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்கன்னா வரவினம் மட்டும் யாருமே வர்ற மாதிரி இல்லை. குறிப்பாக வந்து இந்த சேர்ச்சிൻ്റെ நாங்கள் அங்கே இந்த வரைக்கும் இடது பக்கத்தால் தான் வந்து நாங்கள் போக போகிறோம். குறிப்பாக இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் கிட்ட நான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், போகிற பாதைகளில் எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை. ஆனால் இப்படியான பாதைகளில் நடக்கிறதும் வந்து கொஞ்சம் அவதானமாகவே இருந்து கொள்ளணும். இந்த ஆடு மாடுகள் நடந்து போன பாதை ஒன்று இருக்குது, அதாலே போகிறோம். பெரும்பாலும் இஞ்சால மிதிவடிகள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லை. இந்த அடையாளங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த சேர்ச்சிൻ്റെ வெங்காள பக்கத்தால் நான் போய் பார்க்குறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இலவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அங்காலேயும் தண்ணி அள்ளலாம், இஞ்சாலையும் தண்ணி அள்ளலாம். இதுக்குள்ளேயும் வந்து தண்ணி இருக்குது பாருங்கள், தாராளமாக தண்ணி இருக்குது. ஆனால் கடற்கரை இல்லை அப்புறத்தம்பட்டில் ஓகே தண்ணி இருக்கும். ஆனால் நல்ல தண்ணியாக இருக்கிறதான் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். இந்த வீடு மாதிரி இருக்குது தானே, இதுக்குள்ள வந்து ஆர்மியாகள்கிட்ட இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பேய் காற்று அந்த கடல் அடிக்க போல் இருக்குது, செம்மையாக அடிக்குது. நான் கதைக்கிற எந்த அளவு விளங்குமோ தெரியல. இந்த சேர்ச்சும் ஒரு பழமையான சேர்ச். குறிப்பாக இதுக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன் இந்த சேர்ச் மட்டும் சுனாமியில் எந்த வித பாதிப்புமே அடையாமல் இருந்தது அப்படி நினைக்கிறேன். அதை தவிர்த்து வரலாறு இருக்கணும். நான் அவருக்கா பார்த்துட்டு ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயம். கடல் வந்து இந்த அடிக்குதுன்ட்டு பாருங்களேன் என்ற தகப்பனே. ஒரு தடவை வந்து தொழிலுக்கும் போன மாதிரி தெரியலை. இந்த கடல் அடியில் போகிறதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து குறைவு தான். வெளிநாடுகளில் இருந்து வரப்பட்ட குப்பைகள் தாராளமாக இந்த இடங்களில் இருக்குது. இப்படியே கடற்கரையால் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக வந்து இதுக்குள்ள ஒரு ஆலமரத்தடி தான் எனக்கு தெரிஞ்ச அடையாளம். ஆனால் இது வரைக்கும் வந்து எனக்கு இந்த கடலில் வந்து அது தெரியவே இல்லை. சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லை எங்கேயா போய் மாட்டுப்பட்டுற மாட்டு கூட தெரியலை. நானும் வந்து ஆலமரம் இருக்கும் என்று நடந்து போய் கொண்டிருக்கேன். கண்ணில் வந்து ஆலமரம் தென்படுற மாதிரியே இல்லை. அப்படியே உள்பக்கத்தால் தான் போய் பார்க்க வேணும் எங்கே இருக்குன்ட்டு. குறிப்பாக இப்போ பாருங்கள், எந்த ஒரு ஆக்கள் நடமாட்டம் இல்லை, பெரும் பனைமரங்கள் மட்டுமே இருக்கிற இடத்தால் வந்து அப்படியே போய் கொண்டு இருக்கிறேன். ஆக்கள் நடமாட்டம் இருந்தால் கூட ஓரளவுக்கு பயம் இருக்காது. எதுவுமே இல்லைன்றதுக்கு தான் கொஞ்சம் பயம் பெறும். இல்லை போய்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுகள் எல்லாமே வந்து ஒரு பண்டு மாதிரி அமைப்பாக இருக்குது. அதோடையே வந்து கண்ணுக்கு முன்னுக்கே கட்டிடங்கள் எல்லாம் தெரியுது. நாங்கள் தேடி வந்த இடமும் அதாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஆலமரம் ஒன்றையே நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பார்க்கல அப்படியே நாங்கள் பூனகிரியில் கடைசியாக போனோம் அதே இடம் மாதிரியே இருக்குது. அதாவது அந்த ஒரு பனைமரத்துக்கு இடையில் வந்து ஆட்டித்தளம் கொண்டு இருந்த பாருங்கள், அதே செட்டப்பில் வந்து இதை வந்து அமைச்சிருக்கணும். ஆனால் இதை அமைச்சதுக்கான காரணங்கள் வந்து தாராளமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 2 ஆலமரங்கள் இருக்குது. மேல் பக்கத்தால் பார்க்கல வந்து கட்டாயம் இந்த ஆலமரங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளால் நடந்து போகிறதான் கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம். முதலாவதே வந்து பார்த்திங்கன்னாட்டா ஒரு பெரிய ஒரு பங்கர் அமைப்பு ஒன்று இருக்குது. குறிப்பாக வந்து இதில் அந்த டவர்கள் இருந்ததுக்கான அடையாளம் 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கம்பிகள் இருக்குது. டவர் ஒன்று எழும்பி வர்றதுக்கான கம்பிகள் இருக்குது. ஆனால் இது கீழே வந்து இந்த பங்கர் இருக்குது. இதுக்கான ஆரம்பத்தில் மங்கி இருக்குது காட்டுறவங்களுக்கு. இதில் வந்து இந்த
பாக்ஸுகள், அதாவது கன் வந்ததுக்கான பாக்ஸுகள் தான் இதில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆரம்ப புள்ளியை காட்டினா தான் உங்களுக்கு எப்படி இந்த பங்கர் அமைப்பு வந்து சிதறிக்கணும்ன்றது தாராளமாக உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாம் அது இந்த அடையாளங்கள் தான் இருக்குது, கட்டடங்கள். இதுதான் இந்த ஆரம்ப புள்ளி. குறிப்பாக பாருங்கள் எப்படியான ஒரு இடத்துல வந்து அமைச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாகவே பனைமரக்காடு. இது பாருங்கள், ஃபுல்லாக பனைமரக்காடு. அதே மாதிரி அங்கால வந்து கடற்கரை. அப்போ இந்த ஆலமரங்கள், இந்த பனைமரங்களை தாண்டி இதுகள் வந்து வெளியில் தெரிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து தொண்டரவே இருக்காது. இங்கே பாருங்கள், இதால் தான் நாங்கள் உள்ளே போய் பார்க்க வேணும். ஆனாலும் வந்து இப்போ வௌவால்கள் ஆக்கிரமிப்போடு இருக்குன்னு நினைக்கிறேன். தாண்டி போய்க்கல, உள்ளே போகலாமா இல்லையாண்டு கூட தெரியலை. மைண்ட்ஸுகள் இருக்குமா தான் பயம் அரவாசி. இப்போ இதுலேயே வந்து வௌவால் நாட்டம் வந்து தாராளமாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன், இதில் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கே உண்மையில தெரியல, கேமராவை நீட்டி தான் காட்டி கொண்டு இருக்கிறேன். ஐயோ கடவுளே, இதில் எப்படியான ஒரு அமைப்பில் வந்து இது இருக்குன்றதை வெளியில் போய் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலுமே அந்த காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் நம்பர்கள்ன்றதை யோசித்து பார்க்கலாமல் இருக்குது. எல்லாமே ஒரே ஒரு காரணத்தால் வந்து அழிஞ்சிட்டேன்றதான் கவலைக்குரிய ஒரு விஷயம். அப்படியே இந்த பங்கர்னா இடது பக்கத்தால் நாங்கள் போய் பார்ப்போம். இதில் வந்து எப்படியான ஒரு செட்டப்பில் வந்து செய்திருக்கணும் பாருங்கள். இதால் தான் நாங்கள் இப்போ பார்த்துருப்போம், இதால் தான் நாங்கள் உள்ளே போயிருப்போம். இப்படியே போய் இந்த ஒரு அமைப்பு வந்து இப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து திருப்பி ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதாவது ரேடர் படைத்தளம் வந்து இருந்ததுக்கான ஒரு இடம் தான் இது. குறிப்பாக வந்து இதில் ஒரு விஷயத்தை வந்து கட்டியிருக்கணும். இதில் டபுள் லேயர் இருக்குது. இந்த டபுள் லேயர் வந்து என்னத்துக்காக அந்த காலத்தில் அமைச்சினோம் அப்படின்றதான் தெரியல. ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்குது. குறிப்பாக வந்து இதுக்குள்ளே வெளி பாதைகள் இருக்கான்னு கேட்டுக்கலாம்டா. இதால் வெளியில் பாதை இல்லை. உங்களுக்கு வடிவாக தெரியுமா நினைக்கிறேன். இந்த செட்டப்பை வந்து என்னத்துக்காக இப்படி அமைச்சினோம்ன்றது உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சதுன்னா மறக்காம ஃபோன் பண்ணுங்கள். அப்படியே அதில் தொடங்குற இந்த தளம் வந்து இப்படி வந்து இதில் ஒரு பெரிய ரவுண்டாக வந்து திருப்பி இதிலே இருந்து பார்த்திங்கன்னாட்டா இஞ்சால போகுது. இஞ்சால போய் எவ்வளத்துக்குள்ளே போய் முடியுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னாட்டா இங்கே பாருங்கள். இதால் வந்து அப்படி ஏறி வரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்து இது இருந்திருக்கு. இப்படி ஒரு சின்ன ஒரு 2 தளம் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து தான் இந்த இடத்துல வந்து செய்திருக்கணும். அப்படியே சுற்றி வர இஞ்சாலையும் பாருங்கள், எல்லாமே வந்து பனைமர காடுகளாக தான் இருக்குது. இப்படி அங்கால போய் பார்ப்போம் வேறு ஏதாவது எச்சங்கள் வந்து இருக்குதாண்டு. உண்மையில வந்து எப்படியான ஒரு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2006 2007 ஆண்டு காலப்பகுதியில் இதுகள் அமைச்சிருக்கிறோம். அப்போக்கில் இந்த மெட்டீரியல் எல்லாம் இப்போ எடுத்துருப்பினோம், மிரண்டு கொண்டிருப்பினோம். எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர அப்படியே பண்டுகள் தான் இருக்குது. உங்களை பாருங்கள், கடற்கரை கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 100 மீட்டரும் வராது. அந்த ஒரு கேப்பில் தான் வந்து இதை செய்திருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து நிறைய கட்டடங்கள் இருந்ததுக்கான அடையாளங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இப்போ பாருங்க தெரியும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் இதுண்ட மேல் பகுதியெல்லாம் இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்துக்கணும். உடைஞ்சிருக்கு போல இருக்குது. இதுக்குள்ளேலாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு ஆர்வமாக இருக்குது. எங்கே நாங்களெல்லாம் இதுக்குள்ளே போயிடாது, எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு காரணத்தால் வந்து போகிறதே வந்து ஆபத்தான ஒரு விஷயம். இதிலெல்லாம் கரண்ட் எல்லாம் கொடுத்து இருந்திருக்கிறோம் அந்த காலத்தில். எப்படி கரண்ட் சப்ளை எல்லாம் வந்துருக்குன்றது தெரியலனா. இதெல்லாமே வந்து உண்மையிலுமே வந்து எங்களுடைய என்ன சொல்லுவோம் அடையாளங்கள். ஆனாலும் வந்து இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை வந்து எங்களால் கதைக்கலாது, எங்களுக்கு தெரியாது. யாருக்காக தெரிஞ்சுன்னா மறக்காமல் திருப்பி சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதன் மூலமாக நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த தளம் வந்து ஒரு 50 அடி கிட்ட சிதறிப்பிடும். பாருங்க, இப்படியே போய் அங்கே முடியுதானே. இப்போ இந்த இடத்துல இந்த வியூவை வந்து கொஞ்சம் ட்ரோனில் பார்த்த மாட்டா தான் உங்களுக்கு விளங்கும்.
சரி, இப்போ ரோன் வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலும் இங்கால பக்கத்தில் வந்து அவ்வளோ பனைமரங்கள் இருக்குது. நான் உண்மையில எதிர்பார்க்கல இவ்வளோ பனைமரங்கள் சுற்றி வர ஒரு கொஞ்சம் இருக்கும், அங்கே ரோட்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு. நானும் வந்து இந்த பனைமரங்களுக்கு இடையில் வந்து குளங்கள் இருக்குது, 2-3 குளங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே அந்த காலத்தில் இந்த இடத்துல இந்த ஒரு ரேடர் கேம்பை வந்து அமைக்கணும் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணியிருப்போம், நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். என்றாலும் இதில் ரோன் ஷோட் எடுக்கல நிறைய விஷயங்களை இன்னும் கவனிச்சேன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். நாங்கள் அப்போதை அப்படியே இந்த ஒரு விஷயத்தை வந்து தான் பார்க்குறதுக்காக போயிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு காற்று போகிறதுக்கான ஒரு இது இதில் பார்க்க தெரியுமா, ஒரு கிளாயை வந்து வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே காற்று போகும், அதே மாதிரி வெளிச்சங்களும் வரும். குறிப்பாக அந்த வெளிவட்ட சிவரோட சேர்த்து இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிவர் உண்டு. நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலால் வந்து ஒரு பேஸ் ஒன்று அமைச்சு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவில் வந்து நான் இதை சொல்கிறேன். குறிப்பாக வந்து இதில் எல்லாம் பழைய அந்த சீரோடைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அதுகள் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையுமே காணல. ஆர்ஆர் அகற்றினமோ தெரியலை, இராணுவத்தினர் அகற்றினமோ இல்லை எங்களுடைய ஆக்களார் அதை எடுத்துகிட்டு போனமோன்றதெல்லாம் தெரியலை. சரி, நாங்கள் அப்படி இந்த இடத்துல இருந்து வலிக்கிடுவோம். இதில் போய்க்குள்ள இதில் ஒரு நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்துருப்போம். இதுக்குள்ள அந்த வட்டவடிமான பங்கர் இருக்குதான். இதுக்கான வர்ற வழிகள் எதுவுமே வந்து இல்லை, அதோட தொடர்பு வர்ற மாதிரியும் தெரியலை. ஆனால் இதுக்கண்டு தனியாக அமைச்சிட்ட போது தெரியல. ஆனால் அப்படி அமைச்சிருந்தால் இதுக்கான பாதை எங்கேன்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும், சில வேளை இதுக்கு எங்கே இடைக்குள்ள ஏதாவது இருக்கோ தெரியலை. ஆனால் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் எதுவுமே தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படியே இது வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு, அதாவது பெரிய ஒரு மேட்டில் தான் வந்து இந்த விஷயங்களை வந்து அமைச்சிருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பேஸில் வந்து எந்த விதமான ஒரு அட்டாக்கும் நடந்த மாதிரி தெரியலை. அதுக்கு பிறகு இராணுவத்தினர் யுத்தத்துக்கு பிறகு தான் இந்த இடங்களை வந்து உடைச்சி எடுத்திருக்கணும் போல இருக்குது. அதுக்கு முதல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரிது. இதில் பாருங்கள், ஒரு பண்டா இல்லை கடற்கரையாகவே உருவானதான்னு தெரியலை. இப்போ தெரியும் ஒரு மேட்டு பகுதியில் வந்து இந்த ஒரு கேம்பை வந்து அமைச்சு வந்து இருந்திருக்கணும். குறிப்பாக வந்து இது ஒரு கடற்படை வந்து பயன்படுத்தியிருக்கணும். பார்த்திங்கன்னா கப்பல்களில் ஏதாவது இராணுவத்தினர் கப்பலோ இல்லை வெளிநாட்டு படைகளில் கப்பலோ வரைக்கும் வந்து இவங்களுக்கு இந்த ரேடர் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் மூலமாக இதிலேருந்து புதுக்குடியிருப்பு பக்கத்தில் இந்த யுத்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதையுமே வந்து நாங்கள் ஊகிக்க மட்டும்தான் முடியும். அந்த இடங்களில் இருந்தாங்களுக்கு மட்டும்தான் அது உண்மை என்பது தெரியல. போய்க்கில் வந்து இப்போ தான் அந்த சேச்சில் வந்து துப்புரவு பணிகளை வந்து இந்த ஊர் மக்கள் செய்து கொண்டிருக்கணும். தூரத்துலேருந்து பார்க்க ஆர்மியார்கள் இந்த மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் நெஞ்சுக்குள்ள தண்ணி இல்லை, ஆடுகளெல்லாம் என்ன கட்டுட்டு பிச்சு பிடிங்கி ஓடிச்சுது எழுதலும். சரி, நாங்களே இப்போ இதில் இருந்து போய் அப்படியே வலிக்கிடும். சரி, இப்போ வலிக்கிட்டேன். குறிப்பாக வந்து இப்போ தான் வந்து கூட்டம் நடக்க போதா அல்லது இன்றைக்கான நிர்வாக தெரிவு வந்து நடக்க போதா தெரியலை. ஃபாதர் வந்து வந்திருக்கிறார் இந்த இடத்துல. உண்மையிலே வந்து இப்படியான இடங்களில் வந்து நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது முக்கியம். அது எங்களோட ஆக்கள்கிட்டையாக இருந்தாலும் சரி அவதானமாக இருந்துடும். இப்போ இதிலேருந்து அடுத்ததாக எங்கே போய் கொண்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே புதுக்குடியிருப்புக்குரிய ஒரு வயல் பகுதி உண்டு. அது 2 பக்கம் வந்து வாய்க்கால் போய் கொண்டிருக்கும். அந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே ஒரு ரோட் செட் எடுத்துருப்பேன். அந்த கனகாலத்துக்கு முன்னுக்கு அது இப்போ எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உண்மையுமே பிரமிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து அப்படியே நேராக கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் போனோம்னா சாலை கடற்கரைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் 2 பார்க்காம ஜாலியெல்லாம் வேலை செய்கிறாங்க கடமையாக. இதில் இப்போ தான் வந்து ரோலர் ஸ்டார்ட் பண்ண போல இருக்குது. அதுவும் ஏதோ ஒரு பேர் ஆகிட்டு போல இருக்குது. இப்படியான இதுகளில் கொஞ்சம் கஷ்டம்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இப்போ புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டேன். இதில் இருந்து குறிப்பாக வந்து வட்டாப்பளை ரோட் போகிற ஒரு துண்டு இருக்குது. அதால் போய்க்கலாம் நாங்கள் அந்த காட்சியோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் இதிலேருந்து நினைக்கிறேன் ஒரு 16 கிலோமீட்டர் நேராகவே போன மாட்டேன். இதில் வேறுங்க வட்டாப்பளை கனகம்மன் ஆலயம் 14 கிலோமீட்டர் தான். நான் தான் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதால் போகணும். இதால் போய்க்கலாம் அந்த தண்ணி ஊற்றி இருந்தது தானே நாங்களுக்கு முதல் பார்த்துருப்போம். அது இப்போயும் தண்ணி வருதான்றதை பார்க்கணுன்ற ஒரு சின்ன ஆசையாக இருக்குது. கட்டாயம் அதையும் போய் பார்ப்போம். கோயிலில் என்ன ஒரு விஷயத்தை வந்து இப்போ தான் கவனிச்சிடான். ஃபுல்லாகவே ஜான வேலிகள் வந்து போட்டிருக்கணும். இந்த லைனு ஃபுல்லாகவே இங்கே காட்டில் இருந்து ஜானை வந்துருப்போம் அப்படின்ற காரணத்தால். சரி, அந்த ஊற்று தண்ணி வர்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனாலும் பாதை பரவாயில்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை தான். ஆனால் போக என்ன கட்ட முதலியில் இந்த அளவு விட்டு பார்ப்போம். நான் தேடி வந்த துண்டும் இதுக்கு இஞ்சால தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் வந்து எப்பயுமே ஞாபகம் இருக்கும், ஒரு சில இடங்கள் வந்து ஞாபகமே இருக்காது. அந்த வயலில் தான் அந்த வயல் காட்சி ஒன்றும். இதிலேயே இவ்வளவு சேராக இருக்குது. கட்டாயம் அதில் தண்ணி வர சான்ஸுகள் இருக்கத்தான் செய்ய வேண்டும் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் ஒரு ஆள் நிற்கிறார். இந்த வந்து கொண்டு தான் இருக்குது தண்ணி. வயலுக்கு போயிட்டு வந்து கால் கழுவுறாரு போல இருக்குது. இங்கே வரேன், இப்போயும் தண்ணி வருது தான் இந்த இடத்துல. இப்போ அந்த அண்ணாவோட நிறைய நேரமாக காய்ச்சி கொண்டது தான். இதுவே வந்து
குறிப்பாக இதில் ஒரே ஒரு இடம் தான் இருக்காம இதே மாதிரி அப்படின்ட்டு போகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்படியங்கள் 2-3 இடங்கள் இருக்குன்னு சொன்னது. இல்லை பாருங்கள், தண்ணி எப்போ பார்த்தாலும் அப்படியே வலிஞ்சு கொண்டே இருக்குது. இதை வந்து நீர்வடிகால் அமைப்பு வந்து பயன்படுத்த போயிடணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு போகிறார். குறிப்பாக வந்து இதில் வந்து குடித்தவர் தண்ணியை, இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி அப்படி வந்துட்டு குடித்தவர். இங்கே பாருங்கள், இந்த மூடி மட்டும் கலட்டினமாக இருந்தால் அப்படியே வலியும் தண்ணி இதாலெல்லாம். உண்மையாக தான், ஒரு இதுவுமே இல்லை, குடிக்கலாம் போல தான் கிடக்கு. நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து கயர்த்தன்மை ஒன்று இருக்கத்தான் செய்யுது. குளிக்கத்தான் காசு. போன முறை வந்து குளித்தோம். இதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்கணும் போல இருக்குது. சரி, எப்படி இருக்கட்டும். நாங்களும் இதிலேருந்து நாங்கள் பார்க்க வந்த வயல்கரை காட்சி அடிக்கி வலிக்கிட்டோம். அதோட அந்த அண்ணாட்ட ஒரு விஷயம் கேட்டேன், வயல் இருக்காண்ட ஆனதான் தம்பி இருக்காங்கள போயிடாடா அப்படின்ட்டு போனவர். இப்படியான இயற்கை இடங்களை கண்டாலே பக்கத்தில் பியர் நின்றுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பரவாயில்ல, குடி மகனாக இருந்தாலும் அந்த இயற்கையை ரசித்து கொண்டு குடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். ஆனால் இஞ்சாலெல்லாம் இந்த தூண்டு வயலெல்லாம் நினைக்கிறேன் இந்த வெள்ளத்தோடு வந்து அழிஞ்சிருக்கு போல இருக்குது. பெருசாக வளர்கிற மாதிரி தெரியல. இது ஒரு சின்ன டேம் மாதிரி ஒரு அமைப்பை வந்து கட்டியிருக்கணும். அங்கால இருந்தால் தண்ணி வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இதில் 2 பக்கம் வந்து ரோட்டுகள் போகும். அங்கால பக்கம் இதால் போகிறதா இதால் போகிறதான்னு தெரியல. சரி, இதாலேயே விட்டு பார்ப்போம். இல்லை வேறு இடத்துக்கு நான் போகிறேன்னான்னு தெரியல. அப்படி ஒரு இடம் உண்டு. அதனால் கெஸ் பண்ணிடலாம் இருக்குது. அதுதான் நான் இடம் உண்டு. ஆனால் சூப்பராக இருக்குது. போன முறை இந்த இடத்தால் வரையிலன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். சரி, இதுக்கு இங்கே கூடுதலாக போய் மெனக்கிடாமல் அந்த இடத்துக்கு போவோம். திரும்பியும் வந்து ஏறியாச்சு மெயின் ரோட்டுக்கு. இது இப்போ கிட்டாடிட்டு தான் கட்டியிருக்கணும். போன முறை நான் விரைக்கில் கூட இல்லை. ஆஹா, சரி 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 இப்போ தான் எனக்கு விளங்குது இந்த இடம் தான். போன முறை இதால் போய் தான் நான் அந்த ரோட் ஷர்ட் எடுத்துருப்பேன். நான் இதுக்கு பின்பக்கம் நான் வந்து அங்கால ரோட்டெல்லாம் போயிருக்கேன். தான் 2 ரோட்டில் ஏதோ ஒன்றுக்குள்ள விட்டுட்டு பின்பக்க ரோட்டாக பார்த்துட்டு இது இல்லைன்னு யோசிச்சிருக்கேன். வயல் நிலங்காது என்ன சொல்கிறேன்டே தெரியல. அவ்வளோதுக்கு வடிவாக இருக்குது இதில் எல்லாம் பார்க்கல. ஐயோ ஐயாக்கு ஐயா பசலை எரிஞ்சிட்டு போகிறாரு போல இருக்குது. சரி, ஓகே, இடத்துல நிப்பாட்டி கொள்வோம். இதில் இருந்து அப்படியே இந்த இடத்துல ட்ரோன் வியூவை பாருங்கள் அப்படி இருக்குண்டு. சரி, இப்போ ரவுண்ட் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வந்து அவ்வளோத்துக்கு வடிவாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்த மரங்களுக்கு இடையில் வந்து போகிறது வந்து பேராறு டேம் அப்படின்ட்டு சொல்லினோம். நாங்கள் எங்களோட வவுனியாவிலேருந்து
இந்த ஆறுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதோட இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். உண்மையிலுமே வந்து இது ஒரு வரலாற்று சம்பந்தமான ஒரு பதிவாக இருக்கும். அதே மாதிரி இயற்கை அழகான காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பாய்.